ஏதோ மனிதர்களால செய்த சாதனைகளால நம்ம பிறந்த வளர்ந்த பின்பு அவன் செயலை பார்த்து அவங்களை பெருசாக தூக்கி வைக்கணும். ஆனால் எல்லாவற்றுமே முன்குறிக்கப்பட்டு பிறந்தவர் தான் ஆண்டவராக இயேசு. இதுதான் கடவுளுக்கு மனிதர்களுக்கு வித்தியாசம். அவர் பிறந்தது மரிப்பதற்காக தான், எல்லா ஜனங்களுக்காக மரிப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு பிறந்தார். அதுதான் தெய்வம். அவர் தான் தெய்வம் நாங்கள் சொல்கிறோம். அந்த தெய்வத்தை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் நிலை மாறும், உங்கள் ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும், பரலோக பாக்கியம் அடைவீர்கள். இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டாலும் நல்லா வாழ்ந்தாலும் நம்ம துக்கத்தோடு இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம மறுத்த பின்பு ஆண்டவரோடு வாழல. இந்த கஷ்ட பாடுகள் எல்லாம் இதோட போதும் நம்ம நினைக்கிறோம், செத்துட்டா போகுதுன்னு நினைக்கிறோம். செத்த பின்பு தாங்க வாழ்க்கை இருக்கு. துக்கம் பாடுகள் எல்லாம் போகணும், எல்லாமே மாறும். இயேசு இடத்தில் வாருங்கள், இம்மையிலும் மறுமையிலும் மறுவாழ்வு காண முடியும். ஆண்டவராக இயேசுவை நம்பும்போதுதான், கர்த்தராக இயேசுவை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்கள் தலைமைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.